சிங்கக்குட்டிகள் தாழ் சேர்ந்து பட்னி கிடக்கும். கர்த்தரை தேடுவோருக்கும் ஒரு நன்மையும் குறைவிடாது. கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே, அவரே உன்னை ஆதரிப்பார் என்ற வார்த்தையின்படி இந்த அதிகால வேளையில் வந்திருக்க உங்கள் யாவரையும் இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன். நம்ம ஒவ்வொரு இடத்துல இருந்தாலும் இந்த கால வேளையிலே ஆண்டவரை கூடி துதிக்க ஒரு குடும்பமாக கொண்டு வந்து சேர்த்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். எங்கே என் நாமத்தில் 2 பேர் அல்லது 3 பேர் கூடியிருப்பீர்களோ அவர்கள் நடுவில் நான் இருப்பேன் சொன்ன இயேசு ஆண்டவரே, நாங்கள் ஒரு சில பேர் அந்த இடத்துல கூடியிருந்தாலும் நீர் எங்கள் மத்தியில் உலாவிக் கொண்டு இருப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த கால வேளை ஜெபத்தை நீர் பொறுப்பெடுத்து கொடுவீராக. இந்த ஜெபத்துக்கு யார் யார் கலந்து கொள்ள சித்தம் இருக்கோ அனைத்து மக்களும் தவறாமல் கலந்து கொள்ள உதவி செய்வீராக. சோர்வின் ஆவி எடுத்து போட்டு உற்சாகத்தோடு வந்து இந்த இடத்தில் அமர தேவன் தான் கிருபை செய்வீராக. நல்லவரே உமக்கு நன்றி, வல்லவரே உமக்கு நன்றி, இயேசுவே உமக்கு நன்றி, இயேசு மகாராஜனே உமக்கு நன்றி, கோடான கோடியாக பெறுவாய் என்று சொன்னவரே உமக்கு நன்றி. ஏற்ற காலத்தில் உன் தேசத்தில் மழை பெய்யவும் நீ கையிட்டு செய்யும் தொழிலெல்லாம் ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னீரே உமக்கு நன்றி. நான் இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னீரே உமக்கு நன்றி. ஐஸ்வர்யத்தையும் சம்பத்தையும் கனத்தையும் உனக்கு தருவேன் என்று சொன்னீரே உமக்கு நன்றி. உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்று சொன்னவரே உமக்கு நன்றி. உன்னை திரளாக பெருக பண்ணுவேன் என்று சொன்னவரே உமக்கு நன்றி. மிக அனுகூலமான கதவு உனக்கு திறக்கப்பட்டது என்று சொன்னீரே உமக்கு நன்றி. ஒருவரும் பூட்டக்கூடாதபடி திறக்கிறவரும் ஒருவரும் திறக்கக்கூடாதபடி பூட்டுவமாக இருக்கிறவரே உமக்கு நன்றி. இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட மாண்டான் என்று சொன்னீரே உமக்கு நன்றி. இம்மட்டும் காத்து வந்தீரே உமக்கு நன்றி. எம்மட்டும் எங்களை பாதுகாத்து வழிநடத்தி வந்திருப்பீர், அதற்காக உமக்கு நன்றி. ஒரு குறையில்லாமல் காத்து வந்தீரே உமக்கு நன்றி. எங்களை அதிசயமாக நடத்தி வந்தீரே உமக்கு நன்றி. என் ஆருயிரே உமக்கு நன்றி, என் ஆறுதலே உமக்கு நன்றி. ஆயுசெல்லாம் காப்பவரே உமக்கு நன்றி. வருஷத்தை நன்மையால் முடிசூட்டினரே உமக்கு நன்றி. எங்கள் பாதையை நெய்யாய் பொழிந்திரே உமக்கு நன்றி. எல்லா வாதையில நீக்கி மகிழ்ந்திரே உமக்கு நன்றி. எங்கள் முன்னே சென்றீரே உமக்கு நன்றி. எங்கள் பயணத்தை காத்து வந்தீரே உமக்கு நன்றி. நல்லவரே உமக்கு நன்றி, வல்லவரே உமக்கு நன்றி, இரக்கம் நிறைந்தவரே உமக்கு நன்றி, அன்பான தேவா உமக்கு நன்றி, எங்களை அரவணைக்கிறவரே உமக்கு நன்றி. தாயின் கருவில் உருவாகும் முன்னே பேர் சொல்லி அழைத்தவரே உமக்கு நன்றி. ஒரு தகப்பன் தான் பிள்ளை சுமப்பது போல இந்நாள் வரை சுமந்து வந்தீரே உமக்கு நன்றி. வருஷம் பூராங் காத்து வந்தீரே உமக்கு நன்றி. மாதம் பூராங் காத்து வந்தீரே உமக்கு நன்றி. வாரம் பூராங் காத்து வந்தீரே உமக்கு நன்றி. இரவெல்லாம் காத்து ஆயுசு நாளை கூட்டி கொடுத்திரே உமக்கு நன்றி. வெற்றி வேந்தனே உமக்கு நன்றி. நீதியின் சூரியனே உமக்கு நன்றி. நிரந்தரமானவரே உமக்கு நன்றி. எங்களுக்காக அடிக்கப்பட்டவரே உமக்கு நன்றி. எங்களுக்காக இரத்தம் சிந்தினவரே உமக்கு நன்றி. எங்களுக்காக ஜீவனை கொடுத்தவரே உமக்கு நன்றி. எங்களுக்காக மரித்து 3ஆம் நாள் உயிரோடு எழுந்த தெய்வமே உமக்கு நன்றி. எங்களுக்காக அப்பா பிதாவிடம் பரிந்து பேசி கொண்டிருக்கும் நல்ல தெய்வமே உமக்கு நன்றி. நீர் பரிந்து பேசாவிட்டால் நானும் என் குடும்பமும் இந்த தேசமும் என்றோ அழிந்திருப்போம். அங்கு நிற்பது நிர்மலாப்பது தேவ கிருவை. நாங்கள் உயிருடன் வாழ்வதும் சுகமுடன் இருப்பது உமது கிருவை. நீரின்றி அணுவேதும் அசையாதையா, உம் துணையின்றி நாங்கள் உயிர் வாழ முடியாதையா. ஏகபாகீரே, ஏகபா சாலோம், ஏகபா சம்பா, என் பரிகாரியே, என் பரிகாரி என செம்பரியே, யாக்கோப்பின் தேவனும் ஈசாக்கின் தேவனுமாக இருந்த வழி நடத்துகிறவரே, எங்கள் குற்றங்குறைகள், எங்கள் பாவங்கள், எங்கள் அக்கிரமங்கள், எங்கள் மீறுதல்கள் அனைத்தையும் மன்னித்து இந்நாள் வரை காத்து வந்ததுக்காக உமக்கு கோடான கோடி நன்றி. நல்ல ஊழியத்தை எங்களுக்காக தந்தீரே உமக்கு நன்றி. நல்ல ஊழியக்காரரை எங்களுக்காக தந்தீரே உமக்கு நன்றி. நல்ல போதகரை சீவ ஊற்றாய் தந்தவரே உமக்கு நன்றி. சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு அது பைத்தியமாக தோன்றுகிறது. ரட்சிக்கப்பட்ட நமக்கோ அது தேவ பலனாக இருக்கிறது. இயேசுவே, நீர் பெருகவும் நாங்கள் சிறுக வேண்டும் ஆண்டவரே. இந்த ஊழியம் எங்களால் உண்டானதல்ல, கர்த்தர் தந்த ஈவு. அதற்காக உமக்கு நன்றி. இந்த காலவேளை ஜெபத்தை நீர் பொறுப்படுத்தி விடுவீராக. நாங்கள் தியானிக்கிற வசனத்தின் மூலியமாக நீர் எங்களோடு பேசுவீராக. இன்று காலை முதல் இரவு வரை உம் கரம் எங்களோடும் எங்கள் குடும்பத்தோடும் நாங்கள் பார்க்குற தொழிலோடும் இந்த ஊழியத்தோடும் இந்த நாட்டோடு நாட்டு மக்களோடு இருந்து ஒரு குறைவின்றி காத்து வழிநடத்த வேண்டும் என்று இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே என்னை தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிக்கிறேன். எங்கள் ஜெபங்களும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. இந்த 25ஆம் நாள் தவக்காலத்தில் 25ஆம் நாள் வந்திருக்கிற உங்கள் யாவரையும் இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன். அல்லேலூயா.
புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராக இருக்கிற இயேசு கிறிஸ்து உங்கள் குறைவுகளை எல்லாம் நிறைவாக்குவார். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்போது எல்லா புத்திக்கும் மேலான தெய்வ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் சிந்தைகளையும் நிரப்பும். அல்லேலூயா, ஆமென். ஆமாம், கர்த்தர் நல்லவர். நாம் அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். ஆமென். அவிடத்தில் அன்பு கூறுவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாகவே நடக்கிறது. அல்லேலூயா. நீங்கள் ஒன்று கவலைப்பட வேண்டாம், எல்லாவற்றையும் நன்மைக்கு ஏதுவாக முடிய பண்ணுகிறது. நம்முடைய ஆண்டவருக்கு ஒரு வலிமை உண்டு. அவர் தீமையை கூட நன்மையாக முடிய பண்ணுகிறார். எப்படி? தீமையை கூட நன்மையாக முடிய பண்ணுவார் தமிழத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு. ஆமென். எல்லாரும் கிடையாது, தமிழத்தில் அன்பு. அதனால நாம் அவருடைய பிரியமான பிள்ளைகளைப் போல கிறிஸ்து எப்படி சுகந்த வாசனையாக அவருக்கு ஒப்பு கொடுத்தாரோ அதுபோல நீங்களும் நான் சுகந்த வாசனையா அவருக்கு நம்மை அர்ப்பணித்து ஆராதிப்போம். எபேசியர்கள் நிருபம் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் சொல்கிறது, நீங்கள் பிரியமான பிள்ளைகளைப் போல தேவனை பின்பற்றுகிறவர்களாகி கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையால் காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்பு கொடுத்து நம்மில் அன்பு கூர்ந்தது போல. அல்லேலூயா, ஆமென். எப்படி கிறிஸ்து சுகந்த வாசனையா கொடுத்தார் அதுபோல நீங்கள் நான் அவருக்கு நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். நடப்பதெல்லாம் நன்மைக்குன்னு சொல்லி பாடுங்க. அவர் நன்மையாகவே முடிய பண்ணுவார். கைத்தட்டி பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம். கைத்தட்டி பாடி கர்த்தரை அல்லேலூயா, ஆமென். கைத்தட்டி பாடு. நடப்பதெல்லாம் நன்மைக்குத்தான் நன்றி சொல்லி பாடிடுவே. கலக்கமில்லை, கவலை இல்லை, களி கூர்ந்து பாடிடுவே. கைத்தட்டி பாடுவோம். நடப்பதெல்லாம் நன்மைக்குத்தான் நன்றி சொல்லி பாடிடுவே. கலக்கமில்லை, கவலை இல்லை, களி கூர்ந்து பாடிடுவே. யெகோவாயிரே என் வாழ்வின் துணையானார், எல்லாமே பார்த்துக் கொள்வார். யெகோவாயிரே என் வாழ்வின் துணையானார், எல்லாமே பார்த்துக் கொள்வார். சகலத்தையும் செய்திடுவார் அதினதி காலத்திலே. காத்திருப்பேன் என் நேசருக்காய் புது பலன் அடைந்திடுவே. கரங்களை தட்டி சகலத்தையும் செய்திடுவார் அதினதி காலத்திலே. ஆமென். காத்திருப்பேன் என் நேசருக்காய் புது பலன் அடைந்திடுவே. யெகோவாயிரே என் வாழ்வில் துணையானார், எல்லாமே பார்த்துக் கொள்வார். உற்சாகமா யெகோவாயிரே என் வாழ்வில் துணையானார், எல்லாமே பார்த்துக் கொள்வார். கர்த்தரெந்தன் நல்மைப்பரே, குறை ஒன்றும் எனக்கில்லையே. காத்திடுவார், நடத்திடுவார், அபிஷேகம் செய்திடுவார். கர்த்தரெந்தன் நல்மைப்பரே, சொல்லுங்க. குறை ஒன்றும் எனக்கில்லையே. காத்திடுவார், காத்திடுவார், என்னை நடத்திடுவார், அபிஷேகம் செய்திடுவார். அபிஷேகம் செய்திடுவார். கரங்களை தட்டி யெகோவாயிரே என் வாழ்வின் துணையானார், எல்லாமே பார்த்துக் கொள்வார். யெகோவாயிரே என் வாழ்வில் துணையானார், எல்லாமே பார்த்துக் கொள்வார்.
கிறிஸ்துவில் மகிழ்ந்திருப்பேன். மகிழ்ச்சியாய் இருப்பதே உங்களுடைய பலன். சந்தோஷமாய் இருங்கள் என்று மறுபடியும் உங்களுக்கு சொல்றேன். அல்லேலூயா. உங்களை சந்தோஷப்படுத்துகிற ஆண்டவர். நீங்கள் கிறிஸ்துவுக்குள் மகிழ்ச்சியா இருக்கும்போது, கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருக்கும்போது அவர் உங்கள் விருப்பத்தை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. உங்கள் காரியங்களை வாய்க்க பண்ணுகிற தேவன். அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுகிறவர். மகிழ்ச்சியோடு இந்த காலை வேளையில் கர்த்தரை துதித்து, மகிழ்ச்சியோடு கர்த்தருக்கு ஆராதனை செய்து, பிரியமான பிள்ளைகளைப் போல அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். உற்சாகமா எதுவும் என்னை இருப்பதில்லை. இயேசுவின் அன்பில் வாய் திறந்து பாடுவோம். எந்நேரமும் எவ்வேளையும் இயேசுவில் மகிழ்ந்திருப்பேன். எதுவும் என்னை இருப்பதில்லை. இயேசுவின் அன்பில் இருந்து எல்லாமே பார்த்துக் கொள்வார். என் வாழ்வில் துணையான எல்லாமே பார்த்துக் கொள்வார். என் வாழ்வில் துணையான எல்லாமே பார்த்துக் கொள்வார். என் வாழ்வில் துணையான எல்லாமே பார்த்துக் கொள்வார். தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமே கலங்காது. உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமே கலங்காது. அவர் நல்லவரே என்று வல்லவரே, நன்மைகள் குறையாதே. அவர் நல்லவரே என்று வல்லவரே, நன்மைகள் குறையாதே. கட்டி உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமே கலங்காதே. உன்னத தேவன் உன்னுடன் உள்ளமே கலங்காதே. அண்ணாளின் சம்பாரம் அமர்ந்த அண்ணாளின் ஜெபம் கேட்டார். அண்ணாளின் தம் பாதம் அமர்ந்த அண்ணாளின் ஜெபம் கேட்டார். அனாதையாய் கவிந்த அந்த ஆகாரின் தூரம் துடைத்தார். அந்த ஆகாரின் தூரம் துடைத்தார். கரங்களை தட்டி உற்சாகமாக நல்ல கரங்களை தட்டி ஆவில் இருந்து நன்றி ஆண்டவரே. இந்த காலங்களில் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் வல்லமையால் ஆவியானவரே உடைய தெய்வீக பிரசன்னத்தால் நிரப்புவீராக. தடைகள் விலகட்டும் சுவாமி. தெய்வீக மகிமை பிரசன்னம் ஒவ்வொருவரையும் ஆட்கொள்வதாக. கரங்களை தட்டி ராஜாவை மகிமைப்படுத்தும். இந்த காலவெளியிலே ஓ தேவ மகிமை ஒவ்வொருவர் மேலும் இறங்குவதாக. நான் உன்னோடு கூட இருக்கேன் என்று சொல்ல ஆண்டவர். இந்த உலகத்தின் முடிவு வரை இந்த சகல நாட்கள் உன்னோடு இருக்கும். பயப்படாதே, கலங்காதே, திகையாதே. நான் உன் தேவன், நான் உன் தேவன், நான் உன் தகப்பன், நான் உன் பிதா என்று வாக்கு பண்ணியிருக்கிறவரே. அப்பாவுடைய வார்த்தையின்படி எங்களுக்கு நன்மை செய்ய வல்லவர், எங்களை சந்தோஷப்படுத்த வல்லவர், எங்களை மகிழ்ச்சியாக்க வல்லவர், எங்கள் சஞ்சங்களை அகற்ற வல்லவர். உம்முடைய அபிஷேக தைலம் இந்த காலை வேளையிலே ஒவ்வொருவரை நிரப்புவதாக. ஒவ்வொரு உடைந்த உள்ளங்களையும் தேற்றுவதாக. ஆண்டவரே, ஆகாரை போல கண்ணீரோடு இருக்கிற பிள்ளைகளுடைய கண்ணீரை துடைக்கும்படி அபிஷேக தைலத்தினால் நிரப்ப ஜபிக்கிறேன். ஆனந்த தைலத்தினால் நிரப்ப ஜபிக்கிறேன். ஆவியானுடைய ஆளுகைக்கு தருகிறோம் சுவாமி. கண்ணீரில் ஆண்டவரே, கண்ணீரோடு நிற்கிற பிள்ளைகளை கண்ணோக்கி பார்ப்பீர்.
நன்றி ஆண்டவரே. கண்ணீரை துடைக்கிறவர், துக்கத்தை எல்லாம் மாற்றுகிறவர், சஞ்சலத்தை மாற்றுகிறவர் நீர் எங்கள் தகப்பன் அல்லவா. ஆண்டவரே, இந்த காலை வேளையில வந்திருக்கிற ஒவ்வொருடைய சிறையிருப்பை திருப்பும்படி கர்த்தருடைய ஆவியானவர் ஆளுகை செய்யும்படி ஜெபிக்கிறேன். ஓ ரபலர சந்தரபல துரமன ரகபரிபித்தரபலரப ஓ ரிபலர ஷதரபலரகதரப ஓ ரபலரக. ஆண்டவரே, எங்களோடு இருப்பேன்னு வாக்கு பண்ணினீங்களே ஆண்டவரே, உமக்கு நன்றி ராஜா. எங்களோடு இருந்து நீ செல்லும் இடமெல்லாம் கூட இருப்பேன்னு சொன்னீங்க. நீ போகும் வழியை அறிந்திருக்கிறேன்னு சொன்னீங்க. உன் வழியெல்லாம் அறிந்திருக்கிறவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. நன்றி ராஜா. தகப்பனே, உமக்கு நன்றி 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 நன்றி. ஹல்லேலூயா. என் கூடவே ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் வாழ முடியாது. பக்கத்திலே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாதே. என் கூடவே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. சொல்ல முடியும். என் பக்கத்திலே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. கண்ணீர் சிந்தும் நேரத்தில் தாயுமானே, காயப்பட்ட நேரத்தில் தகப்பனார். எங்கள் தகப்பன் நீர் அல்லவா, எங்கள் தேவன் நீர் அல்லவா. நேரத்தில் தாயுமானீரே, காயப்பட்ட நேரமெல்லாம் காயப்பட்ட தகப்பனா இருந்தவரே உமக்கு நன்றி. தகப்பனானீரே, கரங்களை உயர்த்தி என் அம்மாவும் நீரே, என் அப்பாவும் நீரே, எனக்கு எல்லாமே நீங்களானப்பா. நீங்க சொல்லுங்க, கரங்களை உயர்த்தி. என் அம்மாவும் நீரே, என் அப்பாவும் நீரே, எனக்கு எல்லாமே நீங்களானப்பா. இன்னொரு விஷயம், என் அம்மாவும் என் அப்பாவும் நீங்க தான். அம்மாவும் நீரே, என் அப்பாவும் நீரே, எனக்கு எல்லாமே நீங்களானப்பா. என் வைத்தியர் நீரே, என் நண்பரும் நீரே, எனக்கு எல்லாமே நீங்களானப்பா. நீங்க சொல்ல முடியுமா? கரங்களை உயர்த்தி. என் வைத்தியர் நீரே, என் நண்பரும் நீரே, எனக்கு எல்லாமே நீங்களானப்பா. என் வெளிச்சம் நீரே, என் வெளிச்சமும் நீரே, என் ஜீவனும் நீரே, கரங்களை உயர்த்தி. எனக்கு எல்லாமே நன்றி, உம்மை உயர்த்துகிறோம். எனக்கெல்லாம் நீங்க தான் ஆண்டவரே. வெளிச்சமும் நீரே, என் ஜீவனும் நீரே, எனக்கு எல்லாமே நீங்களானப்பா. கரத்தில் ஆண்டவரை அர்ப்பணிக்கிறோம் ஐயா. எங்களுக்கு எல்லாம் நீங்க தான் ஆண்டவர். எங்களுக்கு உதவி செய்ய உம்மை போல ஒருவர் இல்லை அப்பா. எங்கள் மருத்துவர் நீர், எங்கள் தகப்பன் நீர், எங்கள் ஆதரவு நீர். ஆண்டவரே, இந்த காலையில் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. கண்ணீரோடு நிற்கிற ஒவ்வொருடைய கண்ணீரையும் துடைத்து ஆண்டவரே, கடந்ததை நடந்ததை மறந்து விடு. கர்த்தர் இன்றைக்கு புதிய காரியங்களை செய்வேன். ஒவ்வொருவருக்கு சொல்லுகிறபடியால் உமக்கு நன்றி. இன்றைக்கு புதிய காரியம் தோன்றும், இன்றைக்கே காண்பாய். அவர் வழியை உண்டாக்குறவர், செங்கடலில் வழியை உண்டாக்குறவர், யோர்தானில் வழியை உண்டாக்குறவர்.
அவாந்தர வழியில் ஆறுகளையும் வனாந்தரத்திலே வழியை உண்டாக்குகிற தேவன் புதிய காரியத்தை செய்வார். பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன். அவர் நம்முடைய தகப்பன். நிச்சயமாக உங்கள் தலையை உயர்த்துவார். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. உங்களை நேசித்து வளர்த்த அன்பின் பரலோக தகப்பனே, தர்மியான அதிகாலை வேலைக்காய் நன்றி செலுத்துகிறோம். இந்த வேலையிலும் கூட தகப்பனே, நாங்கள் தியானிக்கிறதான வேத வசனங்களை தேவனாய் கர்த்தர் ஆசீர்வதிக்க முடியாது ஜெபிக்கிறோம். இந்த வேத வசனமானது எங்களுக்கு எங்களுடைய வாழ்க்கையிலே பிரயோஜனப்படவும், இந்த வார்த்தையானது எங்கள் வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் உடைய சத்தியத்தின்படி நடத்தவும் எங்களுக்கு கிருபை செய்தல் முடியாது ஜெபிக்கிறோம். தேவன் தாமே இந்த வேலையை ஆசீர்வதித்தாங்க. நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். இந்த நாட்களில் நம்ம உடன்படிக்கை அப்படின்ற தலைப்பில் நம்ம தியானித்துட்ருக்கோம். உடன்படிக்கை அப்படின்றது நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். ஒருவர் மற்றவரோடு செய்து கொள்கின்ற ஒரு ஒப்பந்தம் தான் உடன்படிக்கை அப்படின்றது தெரியும். பிதாவாகிய தேவன் நம்முடைய ஜனங்கள்கிட்ட செய்து கொண்ட ஒரு ஒப்பந்தம் தான் உடன்படிக்கை. இந்த உடன்படிக்கை எப்பொழுது தோன்றியது அப்படின்னா, ஏதேன் தோட்டத்தில் ஃபஸ்ட்டு ஆதாம் ஏவாளோடு ஆண்டவர் உடன்படிக்கையை ஏற்படுத்தினார். அதுக்கு பின்பாக ஆதாமோடு தன்னுடைய ஜனங்களுக்காக என்னது அப்படின்னா உடன்படிக்கையை ஏற்படுத்தினார். அதுக்கு பின்பாக நோவாவோடு தேவன் உடன்படிக்கையை ஏற்படுத்தினார். அதுக்கடுத்து ஆபிரகாமோடும் ஈசாக்கோடும் யாக்கோபோடும் என்ற நம்முடைய முற்பிதாக்களுடைய அவர்கள்ட்ட என்னது அப்படின்னா உடன்படிக்கையை செய்கிறாரு. அதுக்கு பின்பாக என்னது அப்படின்னா மோசேயின் மூலமாக தன்னுடைய ஜனங்களாக இஸ்ரவேலோடு என்னது அப்படின்னா ஆண்டவர் உடன்படிக்கையை ஏற்படுத்துகிறாரு. அதற்கு பின்பாக என்னது அப்படின்னா தாவீது ராஜாவோடு உடன்படிக்கை ஏற்படுத்துகிறார். இப்படி ஆண்டவர் உடன்படிக்கை என்னது அப்படின்னா ஒவ்வொரு காலகட்டத்திலையும் என்னது அப்படின்னா ஒவ்வொரு ஏற்படுத்தி கொண்டே வராரு. என்னாகம் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 19வது வசனம். என்னாகமும் 23:19. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரா, அவர் வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பாரா? சொல்கிறத நிறைவேற்றுகிறதா உடன்படிக்கை. அதே போல் அவர் என்ன வசனித்தாரோ அந்த வசனித்ததை அவர் நிறைவேற்றுகிறதா உடன்படிக்கையாக இருக்கிறது. ஆபிரகாம் என்னது அப்படின்னா ஆபிரகாம்கிட்ட ஒரு வாக்கு கொடுக்குறாரு, நான் அவன் சந்ததி என்னது அப்படின்னா பெருக பண்ணுவேன் அப்படி சொல்கிறாரு. ஆபிரகாம் சாராளுக்கு என்னது அப்படின்னா ஒரு சந்ததி தருவேன்னு சொல்கிறார். ஆனால் அவருடைய சூழ்நிலைகள்லாம் மாறும்போது ஆண்டவர் அந்த ஆபிரகாம் என்ன செய்கிறார் அப்படின்னா சாராளுடைய வார்த்தைக்கு என்னது அப்படின்னா இணங்கி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஆகார் மூலமாக ஒரு சந்ததி என்னது அப்படின்னா ஒரு ஏற்படுது. அப்போ ஆண்டவர் அவருடைய வாக்கு தத்தத்தை என்னது அப்படின்னா நினைவு கூறாரு. இப்போ உடன்படிக்கை அப்படின்னா ஒரு கட்டளை ப்ளஸ் என்னது அப்படின்னா வாக்கு தத்தை அடங்கியது. ஆனால் ஆபிரகாம் என்ன பண்ணார் அப்படின்னா அந்த வார்த்தையை கீழ்ப்படிந்தாலுமே அந்த இடத்துல என்ன அப்படின்னா சாராளுடைய வார்த்தைக்கு என்னது கீழ்ப்படிந்து ஆகார் மூலமாக என்னது அப்படின்னா சந்ததி உருவாக காரணமானார். ஆனாலும் ஆண்டவர் அவருடைய அந்த வாக்குத்தத்தை நினைவு கூர்ந்து என்ன செய்கிறார் அப்படின்னா ஆபிரகாமுக்கும் சாராளுக்கும் என்னது அப்படின்னா ஒரு ஈசாக்குன்ற ஒரு சந்ததியை தாராரு. அதே போல் தாவீதுடைய வாழ்க்கையில் என்னது அப்படின்னா ஆண்டவர் என்னது அப்படின்னா தாவீதுக்கு ஒரு என்னது அப்படின்னா நித்தியமான ஒரு என்னது அப்படின்னா அரசாட்சியை உண்டு பண்ணுவேன்னு சொன்னாலுமே தாவீது என்னது அப்படின்னா அவருடைய இலக்கை விட்டு என்னது அப்படின்னா ஒரு சிறிய பாவத்தில் ஈடுபடும் போது ஆண்டவர் அவருடைய தாவீது அவர்கிட்ட போய் தன்னுடைய இரக்கங்களுக்காக ஆண்டவர்கிட்ட போய் நிற்கும்போது ஆண்டவர் அவருடைய மீறல்களை மன்னித்து என்ன செஞ்சார் அப்படின்னா உடன்படிக்கையை காக்கிற தேவனாக இருந்தார். அப்போ இந்த உடன்படிக்கைன்றது கட்டளையும் வாக்குத்தத்தம் அடங்கியதாக இருக்குது. அநேக நேரங்களில் நம்ம அந்த கட்டளைகளை மீறினாலுமே ஆண்டவர் என்ன செய்யறார் அப்படின்னா நம்மளுக்கு என்று கொடுக்கப்பட்டதான வாக்குத்தத்தங்களை என்னது அப்படின்னா நம்மளுக்கு நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறாரு. எரேமியா 31ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம். எரேமியா 31:33. இந்த வாக்குத்தத்தினுடைய மையக்கருத்து என்ன அப்படின்னா நான் உங்கள் தேவனாய் இருப்பேன், நீங்கள் என் ஜனமாய் இருப்பீர்கள் அப்படின்னா வாக்குத்தத்தத்தை நம்மளுக்கு சொல்றாரு. எரேமியா 17:9. எல்லாவற்றை பார்க்கிலும் இருதயமே திருக்குள்ளதும் மகா கேடு உள்ளதுமாக இருக்கிறது, அதை அறியத்தக்கவன் யார்? இப்போ என்ன பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய இருதயம் அதாவது அநேக நேரங்களில் ஆண்டவர் உடன்படிக்கை ஏற்படுத்தும் போது கட்டளைகளும் என்னது அப்படின்னா வாக்குத்தத்தங்கள் அடங்கியிருக்கு. சில நேரங்களில் நம்மளுடைய இருதயமாகிய அந்த இதுலேருந்து என்னது அப்படின்னா நம்ம கட்டளைகள் கீழ்ப்படியாதபடிக்கு என்னது அப்படின்னா நம்மளுடைய இருதயமானது என்னது அப்படின்னா வேறு பக்கமாக திரும்பும்போது கூட ஆண்டவர் நம்மளுடைய குறைகளை மன்னித்து என்னது அப்படின்னா நம்மளுடைய வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றுகிற தேவனாக இருக்கிறாரு. தாவீது கூட என்னது அப்படின்னா அந்த தவறான காரியங்களை ஈடுபடும் போது அவருடைய ஆண்டோடைய சமூகத்தில் போய் நிற்கும் போது சங்கீதம் 51
51:10 சொல்றாரு, தேவனே சுத்த இதயத்தை என்னிலே சிருஷ்டியும், நிலைவரமான ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பியும் சொல்றாரு. அப்போ ஃபர்ஸ்ட் வந்து நம்மளுடைய இருதயமானது என்னது அப்படின்னா ஆண்டவருக்கு நேராக இருக்கும்போது அந்த வாக்கு தத்தங்கள் வந்து நம்ம என்னது அப்படின்னா சுதந்திரத்து கொள்ள முடியும். நம்முடைய இருதயம் வந்து எப்படின்னா அப்படின்னா கர்த்தரை விட்டு வழி விலகாத ஒரு இருதயமாக நம்ம காத்துக்கொள்ளணும். அதே போல் எதிர்மறையான எண்ணங்கள் வந்து இல்லாதபடிக்கு நம்ம இருதயத்தை காத்துக்கொள்ள வேண்டும். தீய எண்ணங்களிலிருந்து இருதயத்தை காத்துக்கொள்ள வேண்டும். பொறாமையிலிருந்து நம்ம வந்து இதயத்தை காத்துக்கொள்ள வேண்டும். பெருமையிலிருந்து இருதயத்தை காத்துக்கொள்ள வேண்டும். இச்சைகள்லேருந்து இருதயத்தை காத்துக்கொள்ள வேண்டும். அகங்காரங்கள்லேருந்து இருதயத்தை காத்துக்கொள்ள வேண்டும். சோர்வுகள்லேருந்து இருதயத்தை காத்துக்கொள்ள வேண்டும். கோபமான காரியங்கள்லேருந்து இருதயத்தை காத்துக்கொள்ள வேண்டும். பேராசையிலேருந்து இருதயத்தை காத்து இப்படிப்பட்டதான காரியங்கள்லேருந்து நம்மளோட இருதயத்தை நம்ம காத்துக்கொள்ளும் போகும்போது நீதிமொழிகள் 4:20 4:23 என் மகனே எல்லா காவலோடும் என் இருதயத்தை காத்துக்கொள், அதில் நின்று ஜீவ ஊற்று புறப்படும். அப்போ நம்ம இப்படிப்பட்டதான காரியங்கள் நம்மளுடைய இருதயங்களில் இல்லாதபடிக்கு இருக்கும்போது நம்மளுடைய இருதயத்துலேருந்து என்னது அப்படின்னா ஜீவ ஊற்று புறப்படும். ஜீவ ஊற்று அப்படின்னா பரிசுத்த ஆவியானவர். பரிசுத்த ஆவியான என்ன செய்வார் அப்படின்னா நம்மளை சரியான பாதையில் நம்மளை நடத்துகிற தேவனாக இருக்கிறார். எசேக்கியேல் 36:26-27 எசேக்கியேல் 36:26 கொடுப்பேன், உங்கள் உள்ளத்திலே என் ஆவியை வைத்து உங்களை என் கட்டளைகளில் நடக்கவும் என் நியாயங்களை கைக்கொள்ளவும் அவைகளின்படி செய்யவும் பண்ணுவேன். நம்மளுடைய இருதயமானது என்னது அப்படின்னா ஆண்டவருக்கு நேராக இருக்கும்போது நம்மளுடைய இருதயத்தில் வந்து ஜீவ ஊற்று புறப்படும். அந்த ஜீவ தண்ணீராகிய ஆவியானவர் என்னது அப்படின்னா நம்மளை சகல கட்டளைகள்லையும் நியாயங்கள்லையும் நம்மளை வந்து சரியான பாதையில் நடத்துவார். அப்படி நடத்தும் போது ஆண்டோடைய வாக்கு தத்தங்கள் வந்து நம்மளுடைய வாழ்க்கையில் நிறைவேறும். வாக்கு தத்தங்கள் அப்படின்னு நம்மளுக்கு அநேகங்கள் உண்டு. நான் உன்னை மேன்மையாக வைப்பேன், உன்னை ஆசீர்வதிப்பேன், அப்படிப்பட்டதான அநேக வாக்கு தத்தங்கள் இருக்குது. அது எல்லாமே என்னது அப்படின்னா நம்மளுக்கு இம்மைக்குரியதான வாக்கு தத்தங்களாக இருக்குது. எல்லாவற்றையும் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியின் தேடுங்கள், அப்பொழுது இவையெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கும் சொல்லி மத்தேயு 6:31 இருக்கு. அப்போ நம்மளுடைய ஆண்டவருக்கு முதலிடம் கொடுக்கும் போது நமக்கு இம்மைக்குரிய எல்லா விதமான வாக்கு தத்தங்களையும் ஆண்டவர் வந்து நிறைவேற்ற வல்லவராயிருக்கார். இது எல்லாவற்றிலும் முதன்மையான ஒரு வாக்கு தத்தம் நம்மளுக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கார். 1 யோவான் 2:25 நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதே அவர் நமக்கு செய்த வாக்கு தத்தம். நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதை அவர் நமக்கு செய்த வாக்கு தத்துவம். இப்போ வாக்கு தத்துவத்தில் என்ன தப்புனா முதன்மையானது என்ன தப்புனா நித்திய ஜீவன். நம்ம உலகத்தில் வந்து அநேக காரியங்களை நம்ம என்ன தப்புனா இது வேணும் அது வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வாக்கு தத்துவத்தை வச்சு என்ன செய்கிறோம், ஏசப்பா எனக்கு அதை தாங்க இது தாங்க அப்படின்னு நம்ம அநேக காரியங்களை கேட்டாலுமே ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நம்ம அவருக்கு முதலிடம் கொடுக்கும் போது எல்லா விதமான நன்மைகளையும் நம்மளுக்கு என்ன செய்கிறார், ஆண்டவர் தர வல்லமை உள்ளவராக தான் இருக்கார். ஆனால் நம்மளுடைய முதன்மையான நோக்கம் என்னதான் அப்படின்னா நித்திய ஜீவனை வந்து நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டுதான் நம்மளுடைய என்னது அப்படின்னா வாழ்க்கையில் முதன்மையான ஒரு நோக்கமாக இருக்குது. நம்ம ஆண்டவர் பெற்ற அறிந்த பிள்ளைங்க, நம்மளுடைய சொந்தம், அதே போல் நம்மளுடைய என்னது அப்படின்னா உறவினர்கள் எத்தனையோ பேர் என்னது அப்படின்னா அந்த நித்திய ஜீவனை கொடுத்ததான என்னது அவங்களுக்கு தெரியாத ஒரு காரியமாக இருக்குது. அப்போ நம்ம என்னது அப்படின்னா அந்த நித்திய ஜீவன் என்னது அப்படின்னா பிறரும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற அந்த வாக்குத்தத்தை வந்து பிறரும் பெற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு தான் நம்ம என்ன செய்யணும், அதிகமாக வாஞ்சிக்கணும். நம்ம அதுவும் என்னது அப்படின்னா நம்ம கடைசி காலங்களில் இருக்கோம். ஆண்டவர் நம்மளோட உடன்படிக்கை பண்ணியிருக்காரு. கண்டிப்பாக நான் வந்து உனக்கு ஒரு நித்திய ஜீவனை அளிப்பேன், உன்னோட என்னது நான் வந்து என்னது அப்படின்னா உங்களை என்னது அப்படின்னா பரலோகத்தில் என்னது அவங்களோட இருப்பேன் அப்படின்னு சொல்லி வாக்கு பண்ணியிருக்காரு. அந்த வாக்கு தத்தத்தை அந்த நித்திய ஜீவனை நம்ம பெற்றுக்கொள்ள முடியாது. நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா ஓடணும். நம்ம மாத்திரமல்ல நம்மளுடைய சார்ந்திருக்க ஒவ்வொருவரும் என்னது அப்படின்னா அந்த நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளணும் அப்படின்ற அந்த வாஞ்சி நம்ம ஒவ்வொருடைய உள்ளத்தில் இருக்கணும். கண்களை மூடி ஜெபிப்போம். சொன்னதை செய்து முடிப்பே, நீ முடித்து தீர்க்கும் மட்டும் கைவிட மாட்டே. சொன்னதை செய்து முடிப்பே, நீ முடித்து தீர்க்கும் மட்டும் கைவிட மாட்டே. என் கையை கொண்டு நீ தொடங்கினதெல்லாம் என் கையை கொண்டே நிறைவேற்றுவே. என் கையை கொண்டு நீ தொடங்கினதெல்லாம் என் கையை கொண்டு நிறைவேற்றுவே. மறவாமல் நினைப்பவரே இயேசையா, நிறைவேற்றி முடிப்பவரே.
நீர் எங்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணிக்கிங்கப்பா, நித்திய ஜீவனை உனக்கு தருவேன் என்று. அதில் போல தகப்பனே, இந்த வார்த்தையின்படியாய் நாங்களுடைய வாழ்க்கையில் இந்த உடன்படிக்கையில் உடைய கட்டளைகளையும் உடைய வாக்குத்தத்தங்களையும் பெற எங்களுக்கு உதவி செய்யுங்க. இந்த வாக்குத்தத்தின்படி நாங்கள் வாழ்க்கையில் அப்பா அந்த நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்கிற பிள்ளைகளாய் ஓட அநேகருக்கு தகப்பனே இந்த காரியத்தின்படி அப்பா அநேகருக்கு உடைய வார்த்தைகளை நாங்கள் அப்பா சொல்லவும் அந்த நித்திய ஜீவனுக்கு அநேகரை தகப்பனே அப்பா தகப்பனை உறுதியாக்க உதவி செய்துள்ள முடியாது ஜெபிக்கிறோம். இந்த வேலையிலும் கூட தகப்பனை வந்திருக்க ஒவ்வொருவரையும் தேவனாய் கர்த்தர் ஆசிரியங்க, ஒவ்வொருவரையும் அந்த நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளத்தக்கதான சரியான பாதையில் எங்களை நடத்த முடியாது ஜெபிக்கிறோம். எங்களுடைய இருதயத்தை சமூகத்தில் தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். நீரே பொறுப்பெடுத்துக்குங்க, வழி நடத்துங்க. நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். அவர் வசனித்தும் நிறைவேற்றாமல் இருக்க மாட்டார். அவர் சொன்னதை நிச்சயமாக செய்து முடிப்பார். ஹல்லேலூயா. இது ஒரு உடன்படிக்கை தான். ஏன்னா இந்த சம்பவத்தை நம்ம பார்க்கும் பொழுது அந்த பாலாக் பேலேயாமை அழைச்சி எப்படியாவது இஸ்ரவேல் ஜனங்களை சபிக்கணும்னு திட்டம் பண்ணுறான், சபிக்கணும்னு. ஆனால் அந்த திட்டம் என்ன செய்யலை, ஏன்னா ஆண்டவர் உடன்படிக்கையை மாற்ற மாட்டார். அவரிடத்துல குற்றம் இருந்தாலுமே, அவரிடத்துல அக்கிரமம் இருந்தாலுமே ஆண்டவர் உடன்படிக்கை என்ன செய்ய மாட்டார், மாற்றவே மாட்டார். அவர் பண்ண அக்ரிமெண்ட்டில் உறுதியாக இருப்பார். ஜனங்களை ஆசீர்வதிப்பேன்னு தான் அழைச்சிருக்கிறார். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே பிரியம் என்று பேலேயாம் கண்ட பொழுது, அல்லேலூயா, அக்ரிமெண்ட் ஒன்று இருக்குது, அதை எப்படி அவர் மாற்றுவார், அது அவனுக்கு தெரியல. அதனால தான் அந்த வசனத்தின் அடித்த பகுதி இப்படி சொல்லுகிறது, யாக்கோபிலே அக்கிரமத்தை காண்கிறதில்லை. 21 பாருங்க, அவர் யாக்கோபிலே அக்கிரமத்தை காண்கிறதும் இல்லை, இஸ்ரவேலிலே குற்றம் பார்க்கிறதும் இல்லை. என்னாகமம் 23:21. இந்த பிசாசுடைய மிகப்பெரிய திட்டம் என்ன தெரியுமா, அடுத்தால மனிதர்களை குற்றம் சுமத்துறது தான் அவனுடைய வேலையே. பிசாசுடைய மிகப்பெரிய திட்டமே அதுதான். போய் குற்றம் சுமத்திக்கிட்டே இருப்பான். நாம் பிறரை குற்றம் சுமத்துகிற ஆளாக இருக்கக்கூடாது. அல்லேலூயா, ஆமென். இங்கே வேத வசனம் தெளிவாய் சொல்லுகிறது, இந்த பேலேயாம் கண்டு கொண்டார், ஆசீர்வதிக்கணும் திட்டம் பண்ணியிருக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் தூரத்தில் வர்றாங்க, எங்கேயோ நடந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் இங்கேயே அவளை சபிக்கணும்னு பிளான் பண்ணுறான், அது நடக்கலை. அல்லேலூயா. நமக்கு தெரியாமல் சில ஆப்ரேஷன் நடக்கும், ஆனால் ஆண்டவர் நம்மை தூரத்திலேருந்தே பாதுகாக்கிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. நமக்கு எதிராக என்ன நடந்தாலும் அதை தேவன் வாய்க்காமல் போக பண்ணுவார். உங்களுக்கு எதிராக உங்களுக்கு தெரிஞ்சது அவ்வளோதான். உங்களுக்கு தெரியாமல் பின்னால, உங்களுக்கு தெரியாமல், உங்கள் கண்களுக்கு தெரியாமல் எத்தனையோ மனிதர்கள், எத்தனையோ சத்துரு, எத்தனையோ பிசாசுடைய கிரியைகள் வேலை செய்துட்ருக்கலாம். அதுலேருந்துலாம் தேவன் நம்ம பாதுகாத்துக்க முடியாது. நம்மளோட அக்ரிமெண்ட் போட்டிருக்கார்ல, அவர் நம்மை பாதுகாக்க வல்லவர். அல்லேலூயா, ஆமென். அவர் நமக்கு பண்ணின உடன்படிக்கையில் உறுதியாக இருந்து நம்மை காப்பார். அல்லேலூயா. நான் உன் கூட இருக்கிறேன். அல்லேலூயா. நான் உன்னை ஆசீர்வதிக்கும்படி அழைத்து வந்ததே. அப்படி தான் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொன்னது அவர் நிறைவேற்றார். எதற்காக அவர் அழைச்சார்? ஆசீர்வதிப்பதற்காக. கானான் தேசம், அதுபோல் நீங்கள் நான் நித்திய ஜீவனை சுதந்திரிக்க வேண்டும் என்பதுதான் அவர் நமக்கு கொடுத்திருக்கிற வாக்கு தத்தம். ஆமென் சொல்லுங்க. அந்த பரம கானானை சென்றடைய வேண்டும். அதற்கு தடையாக இருக்கிற எல்லாவற்றையும் அகற்றி தேவன் நம்மை ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். நம்ம எல்லாரும் எழுந்து ஜெபிக்கலாம். தகப்பனே, இந்த காலை வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் ஆண்டவரே, இந்த 25ஆம் நாள் நாங்கள் உம்முடைய சமூகத்தில் கூடி வந்திருக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, எங்கள் கண்ணீரை மாற்றி, எங்கள் துக்கத்தை மாற்றி, எங்கள் சஞ்சலத்தை மாற்றி கர்த்தர் இந்த காலை வேளையில் ஒரு அற்புதம் செய்வீராக, அற்புதம் செய்வீராக, அற்புதம் செய்வீராக. ஆன்லைனில் வாட்ச் பண்ணுற ஒவ்வொருவருக்கு அற்புதம் செய்வீராக. ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே இந்த யூடியூப் சேனல் இந்த செய்தியை பார்க்கிற ஒவ்வொருவருக்கு அற்புதம் செய்வீராக. ராஜாவின் ஜெய கம்பீரம் அவர்களுக்குள் இருக்கிறது என்று எழுதப்பட்டிருக்கிறது. ராஜாவின் ஜெய கம்பீரம் இந்த நாளில் ஒவ்வொருவருக்குள்ளும் இருப்பதாக. ஆண்டவரே, உம்மை போல மாற்றும்படிக்கு எங்களை அழைத்தவர், ஆளுகை செய்யும்படி அழைத்தவர், அந்த ராஜாவின் ஜெய கம்பீரத்தை வைத்து அனுப்புவீராக. எல்லா விதமான பயத்தையும் ஆண்டவரே அப்பா எடுத்து போட்டு உம்முடைய வல்லமையினால் ஒவ்வொருவரை நிரப்புவீராக. ஆண்டவரே அப்பா, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதல் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை. ஆண்டவரே, இவளுக்கு எதிராக எழும்புகிற எல்லா விதமான ஆவிகளும், சத்துரு வல்லமைகளும், பிசாசின் தந்திரங்களும் இயேசுவின் நாமத்தினாலே பயத்தை உண்டு பண்ணுகிற ஆவிகள், பலவீனத்தை உண்டு பண்ணுகிற கிரியைகள், வியாதியை உண்டு பண்ணுகிற கிரியைகள் இயேசுவின் நாமத்தினாலே விலகுவதாக. அற்புதங்கள் நடப்பதாக. ஆண்டவரே
அற்புதங்கள் நடப்பதாக. இந்த காலையில் வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கு அற்புதம் நடப்பதாக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். அற்புதங்கள் நடக்க நான் ஜெபிக்கிறேன். உடைய வல்லமை விளங்க பண்ணுங்க ஆண்டவரே. நீர் அப்படி செய்கிற அன்பிற்காக உமக்கு நன்றி. எழுதப்பட்ட ஒவ்வொரு ஜப குறிப்புக்காக ஜெபிக்கிறோம். அற்புதம் செய்யுங்க ஆண்டவரே. தம்பி கார்த்திகா பீலாவுக்கா ஜெபிக்கிறோம். ஜான்சி பரிமளா டீச்சருக்கா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே வேலையில் ஒப்புதல் கிடைக்க, சம்பளம் கிடைக்க கர்த்தர் அற்புதம் செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். இன்பராஜ் சாரா குடும்பத்தை ஆசீர்வதியும். அவருடைய தொழில் வேலை ஆண்டவரே கையிட்டு செய்கிற அந்த தொழிலை ஆசீர்வதிப்பீரா, பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. பால் ஆனந்தராஜ் குடும்பத்தை ஆசீர்வதியும். கர்த்தாவே தம்பி ஜோசப் நல்ல சுகத்தை தாரும், நல்ல வேலையை தாரும் ஆண்டவரே. தொழிலை ஆசீர்வதிக்க ஜெபிக்கிறோம். கர்த்தாவே சீனிவாசன் ஐயாவுக்கு நல்ல சுகத்தை ஆரோக்கியத்தை தட்டலிடும்படி ஜெபிக்கிறோம். ராய் சாமியுடைய குடும்பத்தை ஆசீர்வதியும். அவருக்கு விரோதமாக எழும்புகிற ஆவிகள், சத்துரு வல்லமைகள், பிசாசின் தந்திரங்கள் விலகும்படி கட்டளை கொடுத்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அழகாத்தேவன் ஐயா குடும்பத்தை ஆசீர்வதியும், பிள்ளைகளை ஆசீர்வதியும். அந்த லேண்ட் பிரச்சனையெல்லாம் மாற்றி கர்த்தர் அதிசயங்களை காண பண்ணுவீராக. எட்வின் பாண்டி மகளுக்கு நல்ல ஒரு வேலையை கொடுக்கும்படி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஹெலன் கற்பத்தின் கனியை கொடுக்கும்படி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெயபாண்டி குடும்பத்தை ரட்சிக்கும்படி, விடுவிக்கும்படி, நெருக்கத்தை நீக்கும்படி ஜெபிக்கிறோம். ஏனா ஆபிரகாம் குடும்பத்தை ஆசீர்வதிக்க ஜெபிக்கிறோம். மகள் பிரியாவுடைய திருமண காரியம் வாய்க்க பண்ண ஜெபிக்கிறோம். ஆண்டவரே கட்டுமான பணிக்கா ஜெபிக்கிறோம். காரியத்தை வாய்க்க பண்ணும். ஆண்டவரே டேவிட் நல்ல சுகத்தை தர ஜெபிக்கிறோம். ஜெனிஃபருக்கு ஆண்டவரே ஏற்ற துணையை தந்து குடும்ப காரியத்தை கர்த்தர் கட்டும்படியா ஜெபிக்கிறோம். கிரேஸ் பாண்டியம்மாள் குடும்பத்தை ஆசீர்வதியும். தம்பி உத்தீஸ்வருடைய ஆண்டவரே அப்பா வாய் திறக்கப்பட எப்பத்தா என்று சொல்லி கட்டளை கொடுக்கிறார். அற்புதம் செய்வீராக. ஜெயலட்சுமியுடைய பலவீனம் நீங்கி அவருடைய பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட, ரட்சிக்கப்பட, அவருடைய கணவர் செய்கிற தொழிலை ஆசீர்வதிக்க ஜெபிக்கிறோம். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமா. கர்த்தர் ஜெபத்தை கேட்டபடியா எல்லாரும் வாய் திறந்து சொல்லி ஜெபம் பண்ணுங்க. அற்புதங்களை செய்கிற தேவன் முத்துச்செல்வி சிஸ்டருக்கா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அவருடைய மகள் கீர்த்தனாவுக்கு இருக்க பலவீனத்தை நீக்குவீராக. குற்றப்படுத்துகிற ஆவி, பலவீனப்படுத்துகிற வல்லமைகள் இயேசுவின் நாமத்தில் இந்த காலை வேளையிலே விலகுவதாக. அற்புதம் செய்யும்படி ஜெபிக்கிறோம். ஆண்டவர் கணவரை ரட்சியும். மகன் ஜோசப் ஆண்டவரே மோசஸ்கா ஜெபிக்கிறோம். ஏற்ற துணையை தந்து கர்த்தர் மகனுடைய வாழ்வை கட்ட ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அப்பா சுகந்தி தமிழ்ச்செல்வன் அவளுக்கு ஜெபிக்கிறோம். மகளுக்கு இருக்கிற பலவீனத்தை நீக்குவீராக. பயத்தை இப்பொழுதே நீக்குவீராக. ஆண்டவரே நீர் மகளோடு இருந்து சுகம் தரும்படி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அப்பா தகப்பனே ரெண்டாவது மகளுக்காக ஜெபிக்கிறோம். மகள் படிக்கிற அந்த டிஎன்பிசி தேர்வுக்காக ஜெபிக்கிறோம். அதில் வெற்றி பெற்று நல்ல ஒரு வேலையில் அமர உதவி செய்யும்படியா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அப்பா ரூத்துக்கு நிரந்தர வேலை தந்து ஆஸ்வதியும். ஜோசப் இனிகா ராணியோடைய குழந்தை பாக்கியத்துக்காக ஜெபிக்கிறோம். அற்புதம் செய்யுங்க ஆண்டவரே. ஓ கிரேஸ் வெட்டிச்செல்விக்கு நல்ல சுகம் தந்து பலன் தந்து ஆரோக்கியத்தை தர நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே உம்முடைய வல்லமை வெளிப்படுவதாக. மெர்சி விஜயலட்சுமி அம்மாவுடைய ஜபத்திற்கு பதில் தருவீராக. மகள் அமுத பிரியாவுக்காக மகன் ஆண்டவர் ஜனார்த்தன் ஆண்டவர் ரட்சிக்கப்பட சுகம் உண்டாக ஜெபிக்கிறோம். வயிற்று வலி மறைய ஜெபிக்கிறோம். எஸ்தர் ராணியுடைய குடும்பத்தை ஆசீர்வதியும். ஆண்டவர் எஸ்தர் கமலி குடும்பத்தை ஆசீர்வதியும். கிறிஸ்டி கீர்த்தனாவுடைய குடும்பத்தை ஆசீர்வதியும். ஆண்டவரே மகனுடைய வேலைக்காக ஜெபிக்கிற அற்புதம் செய்யுங்க ஆண்டவரே. ஜெயராணியுடைய மகன் ரட்சிக்கப்பட புத்தி தெளிய கடன் பிரச்சனை விடுதலையாக ஜெபிக்கிறோம். ஜெயாவுடைய ஜெயாக்கனுடைய குடும்பத்திற்காக ஜெபிக்கிற ஆசீர்வதிங்க. தொழில் ஆசீர்வதிங்க. காயத்திற்கு கற்பத்தின் கனியை கொடுத்திருக்க நன்றி. சுகப்பிரசவத்தை கட்டளையிடுவீராக. வெளித்தாவுக்கு ஆண்டவரே கற்பத்தின் கனியை தந்து ஆசீர்வதிப்பீராக. அந்த லேண்ட் பிரச்சனையில் ஒரு அற்புதம் செய்வீராக. காரியங்களை வாய்க்க பண்ணுவீராக. பானு மரியாளுடைய குடும்பத்தை ஆசீர்வதியும். ஆண்டவரே பிள்ளைகளை ரட்சியும். திருமண காரியத்தை வாய்க்க பண்ணும். ஆண்டவரே நீர் அப்படி செய்வதற்காக நன்றி. அன்பு கனியுடைய மகன் திருமண காரியத்தை வாய்க்க பண்ணும். லிண்டா அவருடைய குடும்பத்தை ஆசீர்வதியும். ஆண்டவரே ஜெயசேகருடைய தொழிலை ஆசீர்வதிக்க ஜெபிக்கிறோம். இந்த கடை பிரச்சனையில் ஒரு அற்புதம் செய்யுங்க ஆண்டவரே. லோகமணியுடைய கணவர் ரட்சிக்கப்பட அவருடைய மகள் அழகுமீனா புத்தி தெளிந்து தகப்பன் தாயை நேசிக்க உதவி செய்யும்படி ஜெபிக்கிறோம். யாழினி வியான் ஆண்டவரே அற்புதமான சுகம் தந்து நடத்தும்படியா இயேசுவின் நாம் ஜெபிக்கிறோம். மகன் ஞானப்பிரசத்துக்காக ஜெபிக்கிறோம். புத்தியை தெளிய பண்ணும். கட்டி வைத்திருக்க பொல்லாத ஆவியிலிருந்து மகனை விடுவிப்பீராக. அற்புதம் செய்யுங்க ஆண்டவரே. கர்த்தர் ஜபம் கேட்டபடியா கந்தடி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா. எல்லாரும் வாய் திறந்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க. கர்த்தர் ஜபத்தை கேட்டு அப்படியே செய்ய வல்லவராக இருக்கிறார். யாழைப்புக்கு அற்புத சுகம் தர ஜெபிக்கிறோம். ராஜா அவருடைய ரட்சிப்புக்காக ஜெபிக்கிறோம். குழந்தை பாக்கியம் கட்டையிட ஜெபிக்கிறோம். சாம்வேல் அவர்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே குடல் இலக்கம் சரியாக அற்புதம் செய்யும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஓ ஆண்டவரே பாஸ்கர் அவர்களுக்காக ஜெபிக்கிறோம். அவருடைய பிள்ளைகள் திருமண காரியத்திலே கர்த்தர் அற்புதம் செய்வீராக. சங்கீதாவுடைய மனநிலை நோய் ஆண்டவரே அப்பா பைத்தியமான நிலைமையை கர்த்தர் மாற்றி அந்த சிறையிருப்பை திருப்பும்படி ஜெபிக்கிறோம்.
ஜெபிக்கிறோம். ஆண்டவரே உம்முடைய வல்லமை வெளிப்படட்டும். விஜயனுடைய குடும்பத்தை ஆசீர்வதியும். பிரிந்திருக்கிற அவர்கள் இணைந்து வாழ உதவி செய்யுங்கப்பா. ஆண்டவரே அற்புதம் செய்யுங்க. ஆண்டவரே அற்புதம் செய்வீராக, அற்புதம் செய்வீராக. ஓ அமுதராஜுக்கு நல்ல சுகத்தை கட்டளையிடுவீராக. ஆண்டவரே இந்த காலைவெளியில் வந்திருக்கிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறேன். ஒவ்வொருடைய சிறையிருப்பை திருப்பி இன்று ஒரு அற்புதம் செய்யும். ஆண்டவரே இப்படி செய்கிறபடியால் நன்றி. தகப்பன் இந்த ஊழியத்தை தாங்குகிற ஜெபிக்கிற கொடுக்கிற ஒவ்வொருவரையும் ஆஸ்வதி. ஊழியத்தினுடைய அனைத்து தேவைகளை சந்திப்பீராக. தம்பி ஆண்டவரே பிரவீனுக்கா ஜெபிக்கிறோம், ஆசீர்வதிங்க. நெருக்கத்தை நீக்குவீராக. தம்பி சாமியில் ஆசீர்வதிப்பீராக. தம்பி வசந்தை அவருடைய குடும்பத்தை ஆசீர்வதிப்பீராக. அவருடைய தொழிலை ஆசீர்வதிப்பீராக. நன்மை செய்வீராக. ராஜகுமார் ஏஞ்சல் ரட்சிப்புக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தர் அற்புதமாய் அவளை ரட்சிப்பீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே எங்கள் ஜபங்களை கேட்டு நீர் அப்படியே செய்வதற்காய் நன்றி. நன்றி. உம்முடைய வல்லமை வெளிப்படுத்துவதற்காய் நன்றி. அற்புதங்கள் நடப்பதற்காய் நன்றி. இந்த நாளிலும் கேலண்டருக்கு ஜப குறிப்பின்படி இந்த ஆண்டவரே அப்பா சிறு குறு தொழில் செய்கிற மக்களை ஆசீர்வதியும். வியாபாரிகளை ஆசீர்வதியும். ஆண்டவரே உசிலம்பட்டி பட்டணத்தில் தொழில் செய்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். ரோட்டோரங்களில் கடை வைத்திருக்கிற ஒவ்வொரு தொழில் செய்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீரா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே இந்த ஆன்லைன் வழியாக வாட்ச் பண்ணிட்டு இருக்கிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம். அற்புதம் செய்யுங்க. ஜோசியுடைய திருமண காரியத்திற்காக ஜெபிக்கிறோம். ஏற்ற துணை அனுப்புங்கப்பா. அற்புதம் செய்யுங்க. ஆண்டவரே ஷேரனுக்காக ஜெபிக்கிறோம். கற்பத்தின் கனியை கொடுத்திருக்காய் நன்றி. அந்த கரு எல்லாவற்றிலும் வளர்ச்சி பெற உதவி செய்யும்படி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். அற்புதம் நடப்பதாக, அற்புதம் நடப்பதாக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரே, என் முழு உலமையுடைய பரிசுத்த நாமத்தை, என் ஆத்துமாவே கர்த்தர் செய்த சகல பாராட்டு.